ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை கொஞ்ச நாளாக பார்க்க முடியல. அந்த மன வருத்தத்திலே இருந்து இயற்கைகிட்ட சொன்னேன்னா அதனால அவங்களுடைய ரியாக்ஷன் வருங்க. எனக்காக இடி, மின்னல், மழை, புயல், காற்று இதெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு இடி இடித்தோடனே நாங்கள் பயந்து இவங்க 2 பேர் வண்டிக்கடியில் ஒளிஞ்சிட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ எனக்கு இதை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. நம்மளே இப்படி சந்தோஷப்படுறோம்னா விவசாயிகள் எப்படி சந்தோஷப்படுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இடி தாங்க ரொம்ப சவுண்டோட பயங்கர சத்தம் இடி. அப்புறம் இந்த பக்கம் தென்னை மரம்லாம் பார்த்தோம்னா சாஞ்சு சாஞ்சு எந்திரிக்குதுங்க. இந்த காற்றடிக்கவும் இந்த பேப்பர்லாம் வேறு தரையிலேருந்து 15 அடி 20 அடிக்கு மேலே உயர பறந்து ஏதோ ராக்கெட் விட்ட மாதிரி பறந்துட்டு வருதுங்க. மரத்துலலாம் ஈரம், செடியிலலாம் ஈரம். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ விவசாயிகள் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்படியே அந்த அங்கங்கே பச்சை தெரிஞ்சது. இந்த ஒரு மழை பெஞ்சதுன்னு நல்லா பச்சையாக எல்லாம் செடியெல்லாம் கொஞ்சம் முளைக்கும், ஆடுகளுக்கு மேவு தீவனம் கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் நிறைய காற்று வீசின மயமே தான். அங்கே பாருங்க, மரமெல்லாம் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடுதுங்க. அப்படியே இது என்ன மரமாக இல்லை மண்ணில் செஞ்ச பொம்மையாங்கிற மாதிரி ஆடுது. அந்தளவுக்கு காற்று. இயற்கை வாழ்த்துறதையும் சரி, அதே மாதிரி ஒருத்தருக்கு தண்டிக்கணும் சரி, இயற்கைக்கு மிஞ்சினது இயற்கை மட்டும்தான். அது சொல்லவே முடியாது. ஆனால் இவங்க கொஞ்சம் இடி இடிக்கிறதுனோடனே கூட்டம் 2 பேரும் ஒரே ஆட்டம் ஆடிட்டு அவங்க அம்மா வரும் கண்டுக்கவே இல்லை. கடிச்சிக்கிறது, கியாக்கேன்னு கத்திக்கிறது, வழி தாங்க முடியாதுல்ல. அது வேறு டிபார்ட்மெண்ட்டில் 2 பேரும் கத்துறது. மறுபடியும் ஒரு இடி சத்தம். நானே பயந்து திரும்பி பார்த்தா அந்த மரம் பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு. மரம் ஒரு சைடு காற்று அப்படி தள்ளுதுங்க. அவ்வளோ காற்று, அவ்வளோ மழை. இப்படி இருந்தாலுமே ஒரு சந்தோஷமான மனநிலை தான். ஏன்னா இந்த கோடை வெயிலுக்கு, இந்த கோடை வெப்பத்தை தணிக்கிறதுக்காக இந்த மழை நம்மளுக்கு ரொம்ப தேவை. நமக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, இந்த செடி கொடி மரங்களுக்கும் சரி. பாருங்க, சுற்றியும் நல்ல ஒரு மழை. பக்கத்தில் இந்த செவுரு 1 மாதத்துக்கு முன்னாடி விழுந்துருச்சுங்க. தண்ணி விட சொன்னாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய தென்னை ஓலையிலேருந்து வர தண்ணி அதுவே ஒரு பியூரிஃபையர் மாதிரி எப்படி அழகாக தண்ணி விட்டுட்டுருக்கு பாருங்கள். ஒரு ஓர்ஸெல்லாம் ஒரு அழகாக அப்படியே அந்த இலையை ஆடி 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 அப்படியே தண்ணியில் விட்டுட்ருக்காங்க. பைப்பு விட்டுருந்தா கூட இந்தளவுக்கு தண்ணி விட முடியாது. நல்லா இருக்குது. ஆனால் சரியான மழைங்க. காற்று, புயல், மழை, இடி தான். இங்கே பாருங்க, பனி மூட்டை மாதிரி அந்த மலையிலேயே அலை அடிக்குதுங்க. மலைக்குள்ளே ஒரு கோடு கூட வந்துட்டு போகுது. அவ்வளோ மழை. அந்த காற்றோட அழுத்தத்தினால மொத்த மழை வந்துட்டு போகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நல்ல பெரிய மழையாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நல்ல சந்தோஷமான மழை தான் இது. யார் வீட்டுக்கிட்டெல்லாம் மழை பெஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில்? இந்த ஏப்ரல் எண்டிங் முடிஞ்சு மே 1 உழைப்பாளர் தினத்துக்கோசரம் வந்திருக்குமோ என்னவோ தெரியல. உழைப்பாளிகளுக்காக இந்த மேகமே அவங்க உழைக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு மேல் மாடியிலேருந்து பூரா தண்ணி வெளியே வந்துட்டு இருந்தது. காட்டுக்குள்ளே பாருங்கள், தண்ணி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவே ஒரு சந்தோஷம். எங்கே பார்த்தாலும் தண்ணி. இது எத்தனை நாள் பார்க்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சந்தோஷம்.